2026 நடக்க போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து 177 தொகுதிகள் வெற்றி பெறும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. முதலாவதா பாத்தீங்கன்னா ஆட்சியின் செயல்திறன். ஸோ 5 வருஷமா வந்து திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பல விஷயங்களை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்த விஷயங்களை பல விஷயத்துல அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், பெண்கள் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருந்ததை அதை கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில ஆளுங்கட்சிக்கு மேல இருக்க நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கு. அது ஒரு முக்கிய காரணமா கருதப்படுது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா வலுவான கூட்டணி. இந்த முறை திமுக வந்து 23 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கட்சிகள் விவரம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், டிஎம்டிகே, விசிகே, சிபிஐ, சிபிஐஎம், எம்டிஎம்கே, ஐயுஎம்எல், எம்எம்கே, கேடிஎம்கே, எஸ்டிபிஐ, எம்ஜேகே. ஸோ இன்னும் ஒரு 4 கட்சிகள் கூட்டணி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி இருந்த கூட்டணியோட இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு சொல்லலாம். அதாவது ராஜா ஒரு வாட்டி சொல்லுவாரு, மு.க. ஸ்டாலின் வந்து கலைஞர் கருணாநிதியோட டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. இந்த வாட்டி வந்து எதிர்க்கிறதுக்கு சில பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து திமுக கூட்டணியில் எடுத்துட்டு வந்துட்டாரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து கலைஞர் ஒரு வாட்டி வந்து டிவிலாம் கொடுத்தாரு. அந்த டிவியை உடைக்கிற மாதிரி டார்ச் லைட்லாம் போட்டு ரொம்ப ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் அவரும் வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்து அவரையும் கூப்பிட்டு அரவணைச்சு அவரும் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒர்க் பண்றது ரெடியாக இருந்து, ஸோ அந்த மாதிரி அவரு ஒரு இதுல என்ன அப்படின்னா, இப்போ உலகநாயகன் கமல்ஹாசனுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அவர் வந்து கேம்பெயின் போகும்போது எப்படி வந்து எதிர்கட்சிகளை வந்து ஜெனரலா திட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஸோ அவங்க கட்சியில இருக்கவங்களும் எதிர்க்க அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து எந்த கட்சியில இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை முறியடிச்சு உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து திமுக கூட்டணியில எடுத்து வந்தது ஒரு பெரிய விஷயம் தான். ரீசன் ஏன்னா இவர் வந்து இப்போ அலையன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்டிகே கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மனைவி பிரேமலதா அவர்கள் அவங்களும் அப்படிதான். போன வாட்டி நாடாளுமன்ற தேர்தலாம் பாத்தீங்கன்னா திமுக வந்து அப்படி வந்து குறை சொல்லி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேம்பெயின் வந்து ஆப்போசிஷன்ல இருக்கும்போது அவங்க கண்டிப்பா ஓட் பேங்குக்காக ஆளுங்கட்சியை திட்டி தான் வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து அதுவும் இல்லாம அவங்க கூட வந்து சில விஷயங்கள்லாம் ஒத்து போக அவங்களும் திமுகவுக்கு கூட்டணி 26லயே ட்ரை பண்ணாங்க. ஆனா அது 2026ல வந்து டிஎம்டிக்கு வந்து இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட தொண்டர்களும் திமுக வேலை செய்வாங்க. ஸோ இந்த அலையன்ஸ் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னாக்கா அது டபுள் பிளஸ் ஆகும். ரீசன் வந்து அவங்க கூட்டணியில ஒர்க் பண்றாங்க, அவங்க திமுகவை திட்டாம இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தாலையும் பார்த்தீங்கன்னா 1+1 ஆயிடுது. ஒன்னு திட்ட மாட்டாங்க, அப்புறம் அவங்க நமக்காக வேலை செய்யறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் 3 முறை சிஎம் இருந்தாரு, அப்புறம் வைத்தியலிங்கம் வந்து அதர் சைட்ல இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த வாட்டி திமுக உதயசூரியன்லயே அவங்க வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து இந்த 23 கட்சிக்குள்ளேயும் ஒரு கூட்டணி, இவங்க சித்தாந்தங்கள் அவங்க புரிஞ்சு திமுக சார்பா அவங்க எல்லாம் வந்து கேம்பெயின் பண்ற போது அப்போ வந்து வலுவான கூட்டணி வந்து போன முறை 2021ல இருந்ததை விட இந்த வாட்டி 2026ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் அவங்க எல்லாம் வந்து வெளியே இருந்தாங்கன்னா ஓட் பேங்க் வந்து கம்மியாகுமா இல்லைன்னா ஜாஸ்தி ஆகுமான்றதுலாம் செகண்டரி. ஸோ கூட இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான வைப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் வளர்ந்துருக்கு 2026ல என்னோட கருத்துல கணிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதா பாத்தீங்கன்னா எதிர்கட்சியோட பலவீனம்னு சொல்லலாம். 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அதிமுக வந்து தேசிய கட்சியோட கூட்டணியோட இருந்திருக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்கும். அந்த டைம்ல அந்த கூட்டணியை தவிர்த்துட்டாங்க. 2026ல அதிமுக வந்து மாநில கட்சியோட கூட்டணிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா டெஃபினட்டா அவருக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா இந்த வாட்டி வந்து தேசிய கட்சியான பிஜேபியை வந்து அலையன்ஸ்ல பிக்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஆல்ரெடி பிஜேபி அப்படின்னா இங்க வந்து கருப்பு கொடி காட்டுற சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த டைம்ல வந்து அவரை இதை அடாப்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா மாநில கட்சியில் அவர் அலையன்ஸ்ல இருக்கவங்களே பல இஷ்யூஸ் இருக்கு. எப்படின்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2 இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அப்படின்னு இருக்கு, இன்னொன்னு அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே இவங்க ஓட்டு வந்து ஓட் ஷேரா பிரியுது, இவங்களுக்குள்ளேயே வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம்னாக்கா அதிமுகல வந்து பல தலைகள் வந்து தாவாக்காலையும் அப்புறமா வந்து டிடிவி தனியாவும் பிரிச்சுன்னு போறாரு. அது தவிர சசிகலா அம்மா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க வர்றாங்க. இப்ப அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆ உடஞ்சிச்சுன்னு சொல்லலாம். 3 வாட்டி சிஎம் இருந்த ஓபிஎஸ் வந்து அப்புறம் வைத்தியலிங்கம் வந்து திமுகல உதயசூரியன் சார்பா போட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஓட் ஷேர் இருக்கும். இன்னொன்னு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கேம்பெயின் அப்போ நெகட்டிவா சொல்லும் போது கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். அவங்க இப்ப பாசிட்டிவா இந்த பக்கம் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன் அவங்கலாம் வந்து டிவிகே தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா டிவி வந்து 2024ல அவர் தனியா கண்டெஸ்ட் பண்ணாரு. அப்போ வந்து அதிமுகவை திட்டு கிடையாது, அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில டிடிவியும் ஏடிஎம்கே இருக்காங்க. இது தவிர சசிகலாவும் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கூட கூட்டணி போயிட்டாங்க. அவங்க தனியா வந்து
அதிமுகவில் இருக்க எடப்பாடியார் அவரை திட்டுறாங்க. ரீசன் வந்து நீ என் காலில் விழுந்துதான் வந்து இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த, அப்புறமா என் காலையே வாரி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நெரட்டிவ் செட் பண்ணி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா இது எதுக்காக வலுவா இல்லை அப்படின்னா, அந்த அதிமுகல இருக்க பல பேர் வந்து 4-5 பிரிஞ்சு அவங்கவுங்க வேற வேற நெரட்டிவ்ஸ்ல ஒர்க் பண்றதுனால இது வந்து கொஞ்சம் அவருக்கு பின்னடைவு தான். அதிமுகக்குன்னு இருக்க ஓட் பேங்க்ல ஒரு 5 to 10% வந்து தாவேகா தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதிமுக கூட்டணி வந்து பலவீனமா ஆகிறதுக்கு காரணமே வந்து இங்க நிறைய சலசலப்பு, ஒரு கரெக்டான ஒருங்கிணைப்பு இல்ல. ஒரு தலைவர்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஆட் பண்ணிருக்கணும். இப்போ திமுகவில் பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிஎம்டிகேவும் அப்புறம் மையம் இவங்கெல்லாம் எப்படி உள்ள அரவணைப்பா எடுத்து வந்தாங்களோ அது மாதிரி இவர் வந்து அரவணைக்காம அவர் அட்லீஸ்ட் ரீடைன் பண்ணினாலும் பரவாயில்ல. இவர்கிட்ட இருந்து சில பேர் வந்து போனது வந்து இவருக்கு ஒரு பலவீனமா கருதப்படுது. 4வது பார்த்தா ஓட் ஸ்பிளிட்டர்ஸ். ஸோ இந்த எலெக்ஷன் 2020 பார்த்தா சில ஓட்டு பிரிய போகுது. ஸோ அந்த அது வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு பாதகம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இந்த லீடர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, சில வெல்ஃபேர்ல வந்து ப்ராம்ப்டா பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஓட் ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதிருப்தியாளர்கள் ஓட்டு, ஃப்ரெஷர்ஸ் ஓட்டு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அது வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போகுது. அதுல மேக்சிமம் போறது வந்து டிவிகேக்கு தான் போகுது. தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அதுல மேக்சிமம் ஃப்ரெஷர்ஸும் அவர் ஆக்டர் விஜய் மேல இருக்க ஒரு மாஸ் ஹீரோன்ற அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக இந்த அதிருப்தியாளர் ஓட்டும் ஃப்ரெஷர்ஸ் ஓட்டும் வந்து அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து அதிமுகவுக்கு 0, அது போவே இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கொஞ்சம் ஒரு less than 1% தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து நிறைய போறது வந்து யாரோட ஓட்டு போகுது அப்படின்னா அதிமுக. அதாவது ஒரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா 38% வந்து அதிமுக வச்சிருந்தாங்க, ஒரு 41% திமுக வச்சிருந்தாங்கன்னா இந்த 38% அதிமுக வந்து இந்த வாட்டி ரீடைன் பண்ண முடியல. பிகாஸ் ப்ராப்பரா அவங்க ஒருங்கிணைக்கல. அந்த தப்பான அணுகுமுறையால சில பேர் அவர் இழந்தனால ஐ மீன் செங்கோட்டையனோ இல்லைன்னா ஜேசிடி பிரபாகரோ இல்ல ஓபிஎஸ்ஓ சசிகலாமாவையோ ஸோ இது மாதிரி இருக்கவங்கள ஒரு நல்ல வெல் நோன் ஃபேஸ் எல்லாம் கழட்டி விட்டதுனால அவருக்கு வந்து பலவீனம் இருக்கு. அந்த பலவீனம் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னா திரு விஜய் அவர்களுக்கு அந்த அதிருப்தியாளர்கள் ஓட்டு, அவங்களோட ஓட்டு ஒரு ப்ராப்பரான லீடர் இல்லாதனால டிவிகேக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 5வதா பார்க்க போறது இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றத பல கொஸ்டின்ல நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இந்த முறை வந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா உண்மையாவே வந்து அது ஒரு ஆச்சரியமான விஷயமும் கரண்ட் கவர்மெண்ட் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கு. ரீசன் வந்து இன்னைக்கு 18 வயசு ஓட்டு போடலாம் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 13 வயசு இருக்கும். ஸோ 13 வயசுல அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 8th 9th அது மாதிரி படிச்சிருப்பாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே வந்து திமுகவோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ்க்கும் கல்விக்கும் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பல ஸ்கீமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸ்கூல் லெவல், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராஸ் ரூட்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் வந்து கல்வித்துறையிலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விளையாட்டுத்துறையில டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப அருமையா பல உதவிகள் செய்திருக்காங்க. ஒரு சின்ன பேட் பால் அது மாதிரி ஸ்டேடியம்ல ஃபாரின்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா அதுக்கான ஸ்பான்சர், அவங்கள போய் பார்க்கறது, அவங்க கூட பழகிறது, அவங்க கூட கிரிக்கெட் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட அவங்க கூட கலந்து அவங்களோட கோஆர்டினேட் பண்ணதுனால இந்த ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து டிவி கேக்கு வரும் ஒரு மாஸ் ஹீரோக்கு அப்படின்னு. மாஸ் ஹீரோ வந்த அப்புறமா தான் அது வந்து அவரை எக்ஸிக்யூட் பண்ண போறாரு. இவங்க இந்த 5 வருஷமாவே வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு துறை வந்து அவ்வளவு ஆக்டிவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா அவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே கொடுக்கறதா இருக்கட்டும். இது மாதிரி நம்ம டேட்டால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாப்பி ஃபேஸ் தான் இருக்காங்க. ரீசன் வந்து இவங்க கிராஸ் ரூட்ல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவங்களுக்கே வந்து சில விஷயங்கள் செய்யும்போது அவங்க வளர்ந்து +2 முடிக்கும் போது அவங்க வந்து ஓட்டு போடணும் அப்படின்னும் போது இந்த 5 வருஷமா அவங்க வந்து திமுகவோட ஃபேஸ் வேல்யூ வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த ரெக்கக்னேஷன் தான் தேவை. ஸோ அந்த ரெக்கக்னேஷன்ல பாத்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ 6வதா பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் மேல இருக்க நம்பிக்கை அதுவே வந்து ஒரு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் தான் பண்ணும். 2021 திமுக ஹோஸ்ட் பண்ணப்போ இருந்த லீடர் எப்படி இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அங்க ஒரு பெரிய சலசலப்பு இல்லை, அங்க வந்து ஒரு பெரிய பிரிவு இல்லை, இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க பிரிஞ்சு போல இந்த மாதிரி அவர் வந்து ஓட்டை ரீடைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வாட்டி லீடர் மேல இருக்க நம்பிக்கைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1-2% வந்து அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அது எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் அவரு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேரு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து போன வாட்டியோட இந்த வாட்டி ஒரு 2% வந்து வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. இவங்களுக்கு நமக்கு
நிறைய காரணங்கள் சொல்லிட்டே போலாம். ஸோ அதனால கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதுக்காக இந்த 6 காரணத்தோடய முடிச்சுக்கிறோம். இந்த 6 காரணத்தாலதான் திமுகவா அதிமுகவா, திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து 177 தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மை பொலிட்டிக்கல் டாக் தமிழ் சார்பான சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவலும் உங்களுக்கு ஷேர் பண்றோம்.